அடையாளம் தெரியாத நபர் அத்துமீறி அடாவடியாக வசூலித்த சுங்கவரி. இணையத்தில் புயலை கிளப்பிய லாரி ஓட்டுநரின் வீடியோ. இங்கு சரக்கு இறக்கிறதுக்கு 200 ரூபா டோக்கன் தான் உள்ள அனுமதிப்போம், இல்லைன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று குத்தகத்தாரர்களும் ஊர் பொதுமக்களும் எங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலையும் பயம் காட்டும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். எங்களுக்கு இங்கு உரிய பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மாநகராட்சி நகராட்சி வரி வசூல் செய்யும் என்று எங்கேனும் ஏதேனும் ஒரு அறிவிப்பலகை வைத்திருக்கிறார்களா? அப்படி எதுவும் ஒன்றும் இல்லை. குத்தகைதாரர்கள் யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் நாங்கள் இங்கு சரக்கு இறக்கத்தான் வந்தோம், சரக்கு வியாபாரம் பண்ண நாங்கள் வரவில்லை. இதனால் எங்களுக்கு இங்கு உரிய பாதுகாப்பு இல்லை. ரொம்ப அச்சுறுத்தலும் பயம் இருக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். உரிய விளக்கம் கேட்டு நகராட்சி அதிகாரியிடம் மனு. ராணிப்பேட்டை அருகே பிரபல தனியார் தொழிற்சாலைக்கு வேதிப்பொருட்களை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரான சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரிடம் ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் சுங்கத்துறை அதிகாரி என்று கூறி 200 ரூபாய் சுங்கவரி கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் லாரி ஓட்டுநர் நகராட்சி பகுதிகளில் சுங்கவரி கட்ட வேண்டியதில்லை என்றும், நீங்கள் சுங்கத்துறை அதிகாரி என்றால் அதற்கான ஆதாரங்களை காட்டுங்கள் என்றும் கேட்டுள்ளார். ஆனால் அந்த அடையாளம் தெரியாத நபர் தொடர்ந்து ஓட்டுநரை மிரட்டி 200 ரூபாயை சுங்க கட்டணமாக பெற்றுக்கொண்டு அதற்கான ரசீதும் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் இதுகுறித்து வீடியோ பதிவு ஒன்றையும் வெளியிட, இதையடுத்து ராணிப்பேட்டை ஓட்டுநர்கள் நல சங்கம் சார்பில் இன்று நகராட்சி நிர்வாக அதிகாரியிடம் உரிய விளக்கம் கேட்டு மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுங்கவரி வசூலிக்க ஒப்பந்தம் பெற்றது யார் என்றும், லாரி ஒன்றுக்கு எவ்வளவு சுங்கவரி செலுத்த வேண்டும் என்றும் நகராட்சி அதிகாரியிடம் ஓட்டுநர் சங்கத்தினர் கேள்வி எழுப்பினர். இதற்கு நகராட்சி அதிகாரி, ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் 13,50,000 ரூபாய்க்கு அந்த பகுதியை குத்தகைக்கு ஒப்பந்தம் எடுத்துள்ளதாகவும், மேலும் லாரி ஒன்றுக்கு எவ்வளவு சுங்கவரி என்பது குறித்து விரைவில் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் பதிலளித்துள்ளார். இதனால் நகராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது.